பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அல்லதீன இத்தபஅஸ் சுன்னத்தன் நபிய்ய அபதா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ மஹ்கமிஹித் தன்ஸீல். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம்மவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். பலரும் இந்த ரமலானுடைய மாதம் அடையப்பெற வேண்டும் என்று பல காலம் தனது ஐங்கால தொழுகையிலும் இதர நேரங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனிடம் கெஞ்சி கேட்டு கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான ஒரு பாக்கியம்தான் சங்கையான ரமலானுடைய மாதம். உண்மையில் இந்த ரமலானின் முதல் நாட்களை கடந்திருக்கிறோம். இந்த முதலாம் இரண்டாம் நாட்களில் கூட ரமலானுடைய காலத்தில் ஜனாசாக்கள் அடக்கப்படுவதை காண்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தின் முழுமையான பயன்களை அடைகின்ற நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அலங்கரித்து சுவர்க்கத்திலே எமக்கென்று தனியான இடங்களை ஒதுக்கி வைத்து அல்லாஹு தஆலா எங்களை அந்த ரமலானின் பக்கம் அழைக்கிறான் என்றால் இது ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமலானின் மாதத்தின் ஊடாக அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தருவதாக வாக்களித்திருக்கிறதோ அந்த வாக்களிக்கப்பட்ட அத்துணை நன்மைகளையும் இந்த ரமலானின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பது எங்கள் எல்லோரதும் ஒரு தார்மீக பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ரமலான் கடந்து போய்விடும். ரமலானை நாம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் ரமலான் எம்மை விட்டும் கடந்து போய்விடும். இதுபோன்று எத்தனையோ ரமலான்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதில் பயன்பெற்றவர்கள் பயன்பெற்றார்கள், பயன்பெறாதவர்கள் அதன் பாக்கியங்களை இழந்தவர்கள் அது பாக்கியம் இழக்கப்பட்டு விட்டதே என்பதை இப்போது உணர்வதும் கிடையாது. அது மரணத்துக்கு பின்னால் எங்களுக்கு காட்டப்பட இருக்கின்ற ஒன்று. அந்த வகையில் சங்கையான ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாம் அடிக்கடி கேட்கின்ற பல பாக்கியங்கள் ரமலானுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த ரமலான் வருவதற்கு முன்னாலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறான். அந்த சுவர்க்கம் நோன்பாளிகளுக்காக அலங்கரிக்கப்படுகிறது. இது அல்லாஹ் எமக்கருளி இருக்கின்ற ஒரு பாக்கியம். இந்த ரமலான் மாதம் வருகின்ற போது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்படுகிறது. சுவர்க்கத்துடைய வாயல்கள் திறக்கப்படுகின்ற ஒரு நன்மையான காலம், நன்மையை சம்பாதிக்கின்ற காலம் சங்கையான ரமலானுடைய மாதம். நரகத்துடைய வாயல்கள் உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயல்கள் மூடப்படுகின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஷைத்தான்கள் கட்டப்படுகின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்களும் விட்டிருக்கிறோம். இந்த நன்மைகளை இந்த ரமலானில் மாத்திரம்தான் அடைந்து கொள்ள முடியும். ரமலானை பொறுத்தவரையில் நோன்பாளி என்கின்ற போது அந்த நோன்பாளிக்கென்று பிரத்யேகமான நன்மைகளை, ரமலானுடைய காலத்துக்கென்று பிரத்யேகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பொன்மொழிகள் ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நோன்பு வருகின்ற போதே எங்களுடைய அமல்களுக்கான கூலிகள் அது மாற்றப்படுகிறது. நாங்கள் வளமையாக ஒரு ஃபர்லான அமலை நிறைவேற்றுவோமாக இருந்தால், ஃபர்லான தொழுகையை தொழுவோமாக இருந்தால், ஜகாத்து கொடுப்போமாக இருந்தால், ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அந்த தொழுகைக்குரிய, நோன்புக்குரிய, ஹஜ்ஜுக்குரிய நிர்ணயிக்கப்பட்ட கூலிதான் கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் ரமலானுடைய காலத்திலே ஒரு ஃபர்லான அமலுக்குரிய கூலியை அல்லாஹு தஆலா 70 ஃபர்லுகளின் கூலியாக தருகிறான். 70 ஃபர்லுகளின் கூலியாக தருகிறான். ஒரு சுன்னாவுக்குரிய கூலியை ஃபர்லுக்குரிய கூலியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஃபர்லுக்குரிய கூலி என்ன என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது. ரப்புல் ஆலமீன்
ஃபர்லான அமலுக்குரிய கூலியை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த ஃபர்லான அமலுக்குரிய நன்மையை அல்லாஹ் இந்த சங்கியான ரமலானுடைய மாதத்திலே எனக்கும் உங்களுக்கும் சுன்னாக்களுக்கு தருகிறான். அந்த வகையில் ரமலானுடைய மாதத்தில் ஒரு சதக்கா கொடுப்போமாக இருந்தால் ஜகாத்து கொடுத்த நன்மை கிடைக்கிறது. ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகின்ற போது அதற்கு ஃபர்லான கூலி கிடைக்கிறது. ஒரு உம்ராவை நிறைவேற்றுகின்ற போது ஹஜ்ஜி செய்த கூலி கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நோன்பாளி, அந்த நோன்பாளிக்குரிய கூலி, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நானே நோன்பாளிக்கு கூலியாக ஆகிறேன். நோன்பாளிக்கு கூலி கொடுக்கின்ற பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கின்றேன். இதர அமல்களுக்கு கூலி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நோன்பாளிக்குரிய கூலியை அல்லாஹு தஆலா அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறார். நோன்பாளி 2 நேரத்திலே சந்தோஷப்படுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று சொன்னார்கள், அது நோன்பு திறக்கின்ற நேரம். நோன்பு திறக்கின்ற நேரத்திலே ஒரு நோன்பாளிக்கு சந்தோஷம் பிறக்கிறது. அதுபோன்று ஒரு நோன்பாளி சந்தோஷத்தை காணுகின்ற ஒரு நேரம்தான் அவர் மறுமையிலே அல்லாவை காணுகின்ற போது. அந்த நோன்புக்காக கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் காட்டுகின்ற போது கொடுக்கப்படுகின்ற சந்தோஷம், இந்த பாக்கியம் நோன்பாளிக்குத்தான் கிடைக்கும். அதுபோன்று நோன்பாளிக்காகவென்றே சொர்க்கத்திலே ஒரு பாபு இருக்கிறது, பாபு ரையான் என்று சொல்லுவோம். அந்த வாயல் நோன்பாளிகளுக்குரியது மாத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லுகின்ற போது சொன்னார்கள், நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் அந்த வாயலின் ஊடாக உள்ளே சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம். எனவே சங்கியான ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்து நரகத்தை மூடி ஷைத்தானை கற்றி சுன்னாவுக்கு ஃபர்லுடைய கூலியை, ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலியை, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு துருவாடைக்கு கூட கஸ்தூரியுடைய வாசனை கிடைக்கப்பெறும் என்று சொல்லுகின்ற அளவு எங்களுக்கு இதனுடைய பாக்கியங்கள் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற போது அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்பு திறக்கின்ற நேரம், சஹருடைய நேரம் கேட்கப்படுகின்ற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாங்கள் ஓதுகின்ற குர்ஆனுக்கு பல்மடங்கு நன்மைகள் கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் இந்த சங்கியான ரமலானுடைய மாதத்தில் இத்துணை அமல்களுக்குரிய நன்மைகள் கிடைக்கப்பெறுவதை நாங்கள் பாக்கியமாக கருதி இந்த சங்கியான ரமலானில் நோன்பு நோற்று குர்ஆன் ஓதி திக்ர்கள் செய்து இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக செய்து தௌபாவின் பக்கம் மீண்டு அதிகமாக நாங்கள் சஹர் கொடுப்பதன் ஊடாக, இஃப்தார்கள் வழங்குவதன் ஊடாக என்று பல்வேறுபட்ட நன்மைகளை அடைந்து சங்கியான ரமலான் சுமந்து வந்த அத்துணை பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்ற நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சங்கியான ரமலானின் முழுமையான பாக்கியங்களை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.